வணக்கம் நண்பர்களே. உலகத்துல மிகப்பெரிய சொத்து எது தெரியுமா? பணம், பொருள், பதவி இது எதுவுமே இல்லைங்க. உங்களோட சுயமரியாதை தான். ஒரு மனுஷனுக்கு சுயமரியாதை இல்லைன்னா அவன் உயிரோடு இருந்தும் இறந்ததற்கு சமம்னு சொல்றார் மாவீரர் சாணக்கியர். இன்னைக்கு இருக்கிற அவசர உலகத்துல நம்மையும் அறியாம பல இடங்கள்ல நாம் நம்மோட சுயமரியாதை இழந்துட்டு நிக்கிறோம். சாணக்கிய நீதிப்படி நம்முடைய சுயமரியாதையை எப்படி காப்பாத்திக்கிறது? எந்த இடங்கள்ல நாம சமரசம் செய்து கொள்ளக்கூடாது? இதை பற்றி இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. பாயிண்ட் நம்பர் 1, தகுதி இல்லாத இடத்தில் தட்டாது. சாணக்கியர் சொல்லும் முதல் விஷயம் என்னன்னா, மதிப்பு இல்லாத இடத்துல ஒரு நொடி கூட நிற்காது. எந்த ஒரு இடத்துல அல்லது எந்த ஒரு உறவுக்குள்ள உங்களை மதிக்கலையோ அங்க உங்க அன்பையோ உழைப்பையோ பிச்சையாக கேட்காதீங்க. நீங்க எவ்வளவுதான் நல்லவராக இருந்தாலும் உங்களை மதிக்காதவங்க முன்னாடி நீங்க மண்டியிடும் போது உங்களுடைய சுயமதிப்பு அங்க சுக்கு நூறா உடைஞ்சு போயிடும். உங்களை மதிக்காதவங்க கிட்ட இருந்து அமைதியா விலகி நடப்பதுதான் உங்க சுயமரியாதைக்கு நீங்க செய்யும் முதல் மரியாதை. பாயிண்ட் நம்பர் 2, வறுமையிலும் கம்பீரம். சாணக்கியர் கூறும் இரண்டாவது விஷயம் சூழ்நிலை. நமக்கு கஷ்டகாலம் வரும்பொழுதுதான் நம்ம சுயமரியாதை ரொம்ப சோதிக்கப்படும். சாணக்கியர் அழகா ஒரு உதாரணம் கூறுகிறார். சிங்கம் பசியால் வாடினாலும் புல்லை தின்னாது. அதுபோல எவ்வளவு பெரிய பண கஷ்டம் வந்தாலும் வறுமை சூழ்ந்தாலும் உங்களுடைய நேர்மையையும் கொள்கையையும் யாருக்காகவும் அடகு வைக்காதீங்க. தப்பான வழியில வர பணமும் யாரோ போடுற பிச்சையும் உங்களை தற்காலிகமா காப்பாற்றலாம். ஆனா உங்க சுயமரியாதையை வாழ்நாள் முழுக்க அழிச்சிடும். கஷ்டத்திலும் நேர்மையா வாழ்றவன் தான் உண்மையான சிங்கம். பாயிண்ட் நம்பர் 3, ரகசியங்களை காப்பது. சாணக்கியர் கூறும் மூன்றாவது விஷயம், உங்களுடைய பலவீனங்களையும் அவமானங்களையும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். சாணக்கியர் என்ன சொல்றாருன்னா, நமக்கு ஒரு அவமானம் நடக்கும் போதோ இல்ல நமக்கு ஒரு நஷ்டம் ஏற்படும் போதோ அதை ஊர் முழுக்க சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது. ஏன்னா இந்த உலகம் உங்க கஷ்டத்தை கேட்டு பரிதாபப்படுறதை விட அதை வச்சு உங்களை ஏளனமா பார்க்கத்தான் அதிகமா நினைக்கும். உங்க பலவீனங்களை நீங்களே பொதுவெளியில் வைக்கும் போது மற்றவங்க உங்களை மதிக்க மாட்டாங்க. உங்க சுயமரியாதையை நீங்க தான் ரகசியமா காக்கணும். பாயிண்ட் நம்பர் 4, தற்பெருமை பேசாதே. சாணக்கியர் கூறும் நான்காவது விஷயம் என்னன்னா, சுயமரியாதைக்கும் தலைக்கணத்திற்கும் உள்ள வித்தியாசம். சாணக்கியர் கூறுகிறார், திறமை உள்ளவன் தன்னைத்தானே புகழ்ந்து கொள்ள மாட்டான். உங்களுடைய சுயமரியாதையை நீங்க வாயால பேசி மற்றவங்களுக்கு புரிய வைக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுடைய செயல்களும் உங்களுடைய ஒழுக்கமும் நீங்க மற்றவங்களை நடத்துற விதமும் தான் உங்க சுயமரியாதையை மற்றவங்களுக்கு உணர்த்தும். எப்போ ஒருத்தன் தன்னைத்தானே ஓவரா புகழ்ந்துக்கிறானோ அப்பவே அடுத்தவங்க அவனுக்கு கொடுக்கிற மரியாதையை குறைச்சிடுவாங்க. பாயிண்ட் நம்பர் 5, உங்களை நீங்களே உயர்த்தி கொள்ளுங்கள். சாணக்கியர் கூறும் ஐந்தாவது விஷயம், அறிவாலும் திறமையாலும் உங்களை எப்பொழுதும் புதுப்பித்துக் கொண்டே இருங்கள். இந்த உலகம் எப்பொழுதுமே பலசாலியையும் அறிவாளியையும் சாதிச்சவங்களையும் மட்டும்தான் மதிக்கும். சாணக்கியர் கூறுவது போல் ஒரு விஷமில்லாத பாம்பு கூட தன்னை எல்லாரும் மதிக்கணும் பயப்படணும் அப்படிங்கிறதுக்காக படம் எடுத்து ஆடுமா. அது போல நீங்க சமுதாயத்துல மரியாதையோடு வாழணும்னா உங்களோட திறமைகளை வளர்த்துக்கிட்டு பொருளாதார ரீதியா நீங்க உங்க சொந்த காலில் நிக்கணும். உங்களுடைய உழைப்பும் வெற்றியும் தான் உங்க சுயமரியாதைக்கான ஆகச்சிறந்த ஆயுதம். நண்பர்களே, சாணக்கியர் கூறும் இந்த 5 விஷயங்களை யோசிச்சு பாருங்கள். பணம் போனா சம்பாதிச்சுக்கலாம், ஆனா ஒரு முறை இழந்த சுயமரியாதையை திரும்ப பெறுவது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இனிமேல் எந்த இடத்துலயும் உங்க சுயமரியாதையை யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. சாணக்கியரின் இந்த 5 கருத்துகளில் உங்களுக்கு எந்த கருத்து மிகவும் பிடிச்சிருக்குன்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இது போன்ற பயனுள்ள வீடியோக்களுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.